போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி எம்டிஎஸ்ல என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் இது. நான் உங்களுக்கு இது பார்ட்டாக கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ண வேண்டிய ரூல் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல். ஃபர்ஸ்ட் பிங்கிறது பிராக்கெட் ஆஃப், நெக்ஸ்ட் வந்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இந்த மெத்தட்ல தான் இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்தாங்க அப்படின்னா 1 by 1 நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ எடுத்த உடனே 32 divided by 4 ஆஃப் 2 into 3 அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத நம்ம சால்வ் பண்றோம். ஸோ பிராக்கெட்டுக்குள்ள அப்படின்னும் போது இந்த 5 of 6 தான் உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? 5 of 6ங்கிறது தான் உங்களுக்கு பிராக்கெட்டுக்குள்ள வரும். which is 5 into 5 into 6 minus bracket கொடுத்துட்டு 7 into 8 and then 10 plus 6 into 5 by 6. So இந்த divided by 5 அப்படிங்கிறது நமக்கு 1 by 5 எழுதிக்கலாம். minus 1 divided by 80. இது பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சம். இப்போ நம்ம இதை தான் வந்து சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிட்டு அண்ட் தென் அடுத்தது 1 by 1 இதுவும் நெக்ஸ்ட் வந்து இதுவும் கண்டுபிடிக்கலாம். இப்போ 5 into 6 இந்த 30 இங்கே வச்சுக்கோங்க பிராக்கெட்டுக்குள்ள. இதில் வந்து 5 கேன்சல் ஆகிடும், 6ம் கேன்சல் ஆகிடும். ஓகே, ரிமைனிங் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, 1 இருக்குது. இந்த 1ம் கூட நமக்கு கேன்சல் ஆகிடும். ஓகே, இப்போ 7 into 8 56 into 10. சரிங்களா? டிவைடட் பை 80. இது பிராக்கெட்டில் இருக்குது. அடுத்த ஸ்டெப் 30 மைனஸ் இந்த 56 into 10 டிவைடட் பை 80 நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 7s or 56 வருமா? இப்போ 30 minus 7 which is equal to 23. ஸோ இதோட வேல்யூ 23. இங்கே இதோட வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் வந்து இது கண்டுபிடிக்கணும். 32 divided by 4 into 2 into 3. ஓகே, ஆஃப்ங்கிறத நம்ம இன்டூன்னு போட்டுக்கிட்டோம். கரெக்டா? ஆஃப்ங்கிறத இன்டூன்னு கொடுத்துட்டு தான் இந்த ஆப்ஷன் நம்ம வந்து பண்றோம். ஓகே, ஆஃப் வந்து நம்ம இன்டூன்னு கொடுத்தாச்சு. இப்போ இதை வந்து என்னன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை தான் மல்டிப்ளை பண்ணணும், டைரக்டா டிவைட் பண்ணக்கூடாது. 32 divided by 8 into 3. பிகாஸ் ஆஃப்ங்கிறது நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டிவிஷன். ஸோ அப்போ 8 4s are 32 into 3 which is equal to 12. இப்போ இதோட ஆன்சர் நம்மளுக்கு இதோடது நம்மளுக்கு 12 வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 into 3 divided by 2ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிவிஷன் தான் பண்ணணும். 7 into 3 divided by 2. ஓகே, which is இது உங்களுக்கு 21 by 2ன்னு வரும். கரெக்டா? 21 by 2ன்னு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ஆன்சர் இப்போ ஃபைனலாக வந்து இந்த 12 தென் ப்ளஸ் கொடுத்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 23 மைனஸ் இதோட ஆன்சர் 21 by 2. சரிங்களா? இதை நம்ம வந்து நம்மள கால்குலேஷன் மெத்தட் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், அடிஷன், அடுத்து தான் சப்ட்ராக்ஷன். மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, ஃபர்ஸ்ட் அடிஷன். எவ்வளோ வரும்? 35 மைனஸ் 21 by 2. ஸோ 21 by 2 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 10.5 எழுதிக்கலாம். ஓகே, ஸோ த ஆன்சர் வில் பி 35 minus 10.5 is 24.5. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபோர்த் ஆப்ஷன், டி ஆப்ஷன். ஓகே, இது போர்ட் மாஸ் ரூலில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுது. நெக்ஸ்ட் சிம்பிளான ஒரு கொஸ்டின், இதை பார்த்த உடனே நம்ம அட்டன் பண்ணலாம். என்னன்னா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் 2 cube. இது என்னது? கியூப். ஓகே, the ratio of volume of 2 cubes ஓட ratio 64:125 கொடுத்திருக்காங்க. Then what is the ratio of their total surface area? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா இதோட ரேஷியோவை நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட கியூபை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டேரக்டா நம்ம கியூப் கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன பண்ணுவோம், 64ஓட கியூப் வந்து 4 cube is to இது வந்து நம்மளுக்கு 5 cube தான் வந்து 125 வரும். அப்போ டேரக்டா நீங்க எடுத்துட்டு போயிட்டு 4:5 ஆன்சர் கொடுத்துடக்கூடாது. இங்கே நீங்க கண்டுபிடிச்சது கியூபோட ரேஷியோ, கியூபோட தான் நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இப்போ இதுல இருந்து தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ யூஸ்வலா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 6a ஸ்கொயர் பை 6b ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. 6 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு a வந்து இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 4, b வந்து 5. அப்போ இதுதான் நம்மளுக்கு வரும் 4 ஸ்கொயர் டிவைடட் பை 5 ஸ்கொயர் which is equal to
16/25. ஸோ ஆன்சர் இஸ் 16/25. செகண்ட் ஆப்ஷன் கிடையாது, ஃபோர்த் ஆப்ஷன், சாரி தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கியூப் கேட்டிருக்காங்க, அதோட கியூப் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து தான் நம்ம வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிக்கணும். டைரக்டா இந்த கியூப் வேல்யூ ஆன்சரா போடக்கூடாது. ஓகே.